கண்ணோ நாவூரோ எந்த பில்லு சூன்யமோ எதுவும் அணுகாது. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை. இந்த பாருங்க, அன்னைக்கு ஒருவர் இன்றைய நாள் என்ற ஒரு பத்திரிகை எடுத்து பார்த்துட்டு அப்படியே யோசிச்சேன் நிக்கிறார். நானும் கடற்கனால பார்த்தேன்னு நிக்கிறார். அவருக்கு அவர் வாசிக்கிறார். ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னென்ன யோசிக்கிறார், இங்க பாரு இன்றைக்கு இது சரியில்லை வாசிக்கிறார். இன்றைக்கு நீ போகும் பொழுது கடலில் விழுவாய், நீ போகும் பொழுது வீதியில் விழுவாய். இவன் இப்படி எல்லாம் எழுதினா உருப்படியா இருப்பானா? அப்ப இவன் வந்து வந்தவன் பேச இதெல்லாம் விட்டுட்டு வெளிக்கிட வேலைக்கு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு கதையை போட்டானே, இதெல்லாம் சும்மா ஒரு மனுஷன் எழுதுறானே, நம்ம படைச்சவன் உயிரோடு இருக்கிறான், நீ சந்தோஷமா போன. அவன் அப்படியே முழுசி பார்த்துன்னு சொன்னா, சரி என்ன அவருக்கு சோகமா போச்சு பார்த்தன. அப்படியெல்லாம் வாழல. சிலர் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆக்களுக்கு பள்ளி சொன்னா பள்ளி சொல்றது இல்ல, பள்ளி என்ன செய்யுது, அது கத்துது. ஆனா இவையில பள்ளி சொல்லுது, என்ன சொல்லுது, இன்றைக்கு நீ நல்லா இருப்பேன்டா சொல்லுது. பள்ளி அப்படியெல்லாம் சொல்லாது. சிலருக்கு காகம் கத்தினா, கொழும்புல காகத்துக்கும் பஞ்சம் இல்லை, எலிக்கும் பஞ்சம் இல்லை, பூனைக்கு பஞ்சம் இல்லை, நாய்க்கும் பஞ்சம் இல்லை, எல்லாம் குறுக்க மறக்க ஓடுது. அதனால இன்றைக்கு சிலருக்கு வெளிக்கிட்டு கால பூனை வந்தோன்னா ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பூனை பூனை ஒரு சாதாரண இருக்கும். சிலருக்கு பாருங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமை இன்னும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. வெள்ளி என்றோன்னு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால நான் வெள்ளிக்கிழமையில மரக்கறி தான் சாப்பிடுவேன்னா அது நீ இன்னும் என்ன செய்யல, திருப்திகரமான கிறிஸ்தவனா மாறல. ஏன் வெள்ளிக்கிழமை மீனை சாப்பிட்டு நீ ரட்சிக்கப்பட்ட, ஞாயிற்றுக்கிழமை மரக்கறி சாப்பிடுச்சு, ஞாயிறு 4 கால் 2 கால், இதெல்லாம் கிறிஸ்தவம் மாறும். ஏனென்றால் இன்னைக்கு திருப்தி இல்லை, ஆனாலும் திருப்தி உள்ள மாதிரி நாம் என்ன செய்றோம், ஒரு நாடகம் போடுகிறோம். இயேசு போதுமே போதுமே எந்த வாழ்வினிலே எந்த இளமையிலும் இயேசு போதுமே பாடினாலே இங்க மனசுல பக்கம் தான் அடி செத்துருவனும், ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருமோ, வேலை எல்லாம் பிறகு. ஒரு நாளும் பயப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள திருப்தியாய் வாழ பழகுங்கள். ஆமென். மரணம் வந்தா கூட சந்தோஷப்படுங்கள். என்றால் என்னுற்றார் போய்விட்டார் முன்னங்கை, அவர்கள் என்ன முந்திக் கொண்டார்கள். சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. திருப்தி இல்லாம உலகத்து மக்கள் பதறுகிறது போல நானும் நீங்களும் பதறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. தைரியசாலிகளா இருக்கணும். அதைத்தான் நம்மிடத்தில் இருக்கும். மூன்றாவது, எப்படியாயினும் உண்மையான தெய்வத்தை காணாதவர்கள், காணாத மானிடர்கள் தடுமாறுகிறார்கள். இயேசுவை காணாதவர்கள் தடுமாறுகிறார்களா இல்லையோ? தடுமாறுகிறார்களா இல்லையா? தடுமாறுகிறார்கள். 1995 என் கையில தாயத்து, என் இடுப்புல தாயத்து, கையெல்லாம் நூலு. இப்பத்த இந்து மக்கள் போடாத நூல் எல்லாம் நான் போட்டிருந்தேன். ஏன், ஒரு மந்திரவாதி சொல்லிட்டான் 12 வயசோட இவன் எல்லாம் அப்னோமலாவி ஏலாத பிள்ளை ஆயிடுவான். இதை கேட்டு அப்பம்மாவும் அம்மாவும் எங்க உறவுகள் எல்லாம் ஏன்னா கட்டாததெல்லாம் கட்டி, வைக்காத நேர்த்தியெல்லாம் வச்சு, என்ன நிலத்துல உருளை வச்சு, நான் அரைவாசிகளும் அப்பம்மாவோட சண்டை போட்டு கிளவி எனக்கு தலையெல்லாம் சுத்து தடி, நான் சுத்த மாட்டேன். இல்லடா உனக்கு கிரகம் சரியில்லை, ஒரு கிரகமும் இல்ல, கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். 46 வயசுக்குள்ள போறான், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமா. இந்த உலகத்து மக்கள் தடுமாறு. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான், சேர்ச்சுக்கு போனாலும் ஜெபம் பண்ணினாலும் என்னத்த கண்டம், வாழ்க்கையில ஏதோ வெறுக்குது, இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இந்த குடும்பம் எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது தனியா போய் இருந்தா. அப்ப பாருங்க, திருப்தியான கிறிஸ்தவனா இருக்கிறோமா இல்ல? உலகத்தானுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் இல்லை, ஒரே நாங்க போடுற கஷ்டம் தெரியுமா, நாங்க போடுற நெருக்கம் தெரியுமா, எல்லாம் எல்லா ரீலும் அண்ட் ரியல் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். யாரும் அவருக்கு ரீல் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்குள்ள தைரியம். உலகத்து மக்கள் திருப்திகரம் இல்லாத ஜீவத்தினால் அவர்கள் தடுமாறுறது போல நானும் நீங்களும் தடுமாறுவதில்லை. என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர். ஆண்டு மத்த 28 கடைசியில சொன்னார் 19 இதோ உலகத்தின் முடிவு வந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கேன். மேல உள்ளது எல்லாம் செய்தாதான் கர்த்தர் இருப்பார். புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவர்களுக்கு ஞானசாரம் கொடுத்து நாங்க கற்றுக்கொண்டதெல்லாம் அவளுக்கு போதித்து அவளுக்கு முன்பாக இருந்து அவளை கர்த்தருடைய வழியில நடத்துற பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். இது யாரையும் பற்றி ஆண்டவரை பற்றி யாருக்கும் சொல்றதும் இல்லை. நாங்க உண்டு நம்மளோட குடும்பம் முன்னு வாழ்ந்துட்டு ஆண்டவரே உலகத்தின் முடிவு இருந்தும் என்னோட இருக்க சொன்னீரே, சொன்னந்தாண்டா, ஆனா நீ நான் சொன்னதை செய்யலன்னு தான் ஆண்டவர் கேட்பான்.
ஆகையினாலே இந்த உலகத்தார் திருப்தி இல்லாமல் தடுமாறுது போல கிறிஸ்தவ சமுதாயத்துல நாங்களும் தடுமாறக்கூடாது. எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அந்த விசுவாசம், அந்த தைரியம் நமக்குள்ள வரணும். ஆமென். என்னதான் இல்லாம போனார், என்னதான் ஆனாலும் என்ன, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்துல ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவத்துக்கு அளவு. அடுத்ததாக, திருப்திகரமான நிலைமைதான் வெற்றியான ஒரு ஆதாயம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கலாம். எல்லாரும் திருப்புங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். போதுமென்கிற மனதுடனே கூடிய மிகுந்த தேவ பக்தியே ஆதாயம். பாருங்க, போதிய மனதுடனே கூடிய, போதுமென்ற மனநிலை நமக்குள்ள இருக்கணும். நான் புதிய மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தன்னிடம் இருப்பதே போதுமென்று ஒருவன் திருப்தி அடைகிறான் எனில் அத்துடன் அவனுக்குள்ள தேவ பக்தியானது மிகுந்த லாபமாய் இருக்கும் என்பதே உண்மை. அல்லேலூயா. பாருங்க, எங்கள்ட்ட இருக்கிறது போதுமென்று எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன, உடுப்பு போதுமா, ஆடைகள் போதுமா? எத்தனை பேர் சொல்றீங்க? போதும். குறை சொல்லாதீங்க. வீடு போதுமா? வாடகைக்கு இருந்தாலும் போதுமன்றுங்க. அல்லேலூயா. சிலருக்கு பாருங்க, சொந்த வீட்டுல இருந்து திட்டுறது, இல்ல வீட்டுக்கு ஒரு வருமானமும் சரியில்லை. இல்லாட்டி சிலர் சொல்றது, இருக்கா பாசரை கூட ஜெபிச்சு பார்ப்போம். நீங்க ஜெபம் பண்ணான்னு கேட்க மாட்டாரோ? ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 25 வருஷம் இனியும் பாசர்மாரை கூப்பிட்டு நீங்க கூட, நீங்க ஒரு திருப்தியான ஜெப வீரர்களாய் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். அதனால போதுமென்ற மனதுடனே கூடிய மிகுந்த தேவ பக்தி பெரிதான லாபம், பெரிதான ஒரு ஆதாயம். இன்னைக்கு பாருங்க, என்னோட வாழ்க்கையில எதுவும் போதும் என்று சொல்ல பழகுங்க. போதாது போதாது போதாது, காணாது காணாது, இல்ல இல்ல, அந்த புலம்பல் எல்லாம் பாடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இருக்கிற வருமானத்துல சரியா வாழ பழகுங்க. கடன் படாம நேர்மையா நீதியா வாழ பழகுங்க. உண்மையா இருங்க. நல்லா சந்தோஷமா வாழுங்க. குடும்ப ஜெபம் வைங்க. கர்த்தரோடு நடவுங்க. உங்க குடும்பத்துல கர்த்தருடைய மகிமை குடிகொள்ளும். கர்த்தர் எங்களுக்கு அச்சயத்தை கொண்டு வருவார். நீங்க அடிக்கடி பலவீனமான அதைரியமான வார்த்தைகளை பேசும் பொழுது சாத்தான் என்ன செய்வார்? உங்களை தாக்குவார். ஓ, உன்னால முடியாது, நீ சரிப்பட்டு வர மாட்ட, நீ எழும்ப மாட்ட, நீ ஊழியம் செய்ய மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட. நீங்க சாத்தானுக்கு கதவை திறந்து விட்டு அவன் வந்து உங்களை ஆள மாட்டானா? ஆளுவான். இந்த அநேக கிறிஸ்தவர்களை பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையும் வேறா இருக்கும், வார்த்தை வேறா இருக்கும்.